தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். இந்திரா நகர் தொகுதியில் ரூபாய் 6 கோடியில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். உழைப்பால் உலகிற்கு வளம் சேர்க்கும் தொழிலாளர்கள், முதலமைச்சர் ரங்கசாமி மே தின வாழ்த்து. புதுவை சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின் திறக்கப்பட இருந்த புதிய பேருந்து நிலையம் நிர்வாக சிக்கல் காரணமாக மீண்டும் ரத்து. கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய கொடிமர பிரதிஷ்டை நிகழ்ச்சி அமைச்சர் சாய் சரவணகுமார் பங்கேற்பு. திருபுவனை தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். இந்திரா நகர் தொகுதி கோரிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல் திட்டம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஏகேடி ஆறுமுகம் மற்றும் இந்திரா நகர் தொகுதி ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். உழைப்பால் உலகிற்கு வளம் சேர்க்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், தொழிலாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டது தொழிலாளர் தினம். அவர்களின் உழைப்பிற்கும் வியர்வைக்கும் உரிய அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களின் நலனை பேணுவதிலும் ஊதியத்தை உறுதி செய்வதிலும் அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. பாட்டாளி தோழர்களின் வாழ்வு வளம் பெற அரசு அரணாகவும் உற்ற தோழனாகவும் நின்று தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து நல்கும் என்று உழைப்பால் உலகிற்கு வளம் சேர்க்கும் தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த மேதின வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் சலவை பெட்டி வழங்கும் விழா ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி, துறை இயக்குனர் ராகினி முன்னிலையில் புதுவையை சேர்ந்த 16 சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் சலவை பெட்டிகளை வழங்கினர். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், சலவையாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் ஸ்ரீ குமரன் தங்கநகை மாளிகையின் 2வது கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் உலக தரத்தில் 51வது கிளையும் புதுச்சேரியில் 2வது கிளையாக நேரு வீதியில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கோலாகலமாக துவங்கப்பட்டது. குமரன் தங்க நகை மாளிகையின் சேர்மன் சந்திரன் மற்றும் இயக்குனர் பரமசிவம் துணைவியார் புவனேஸ்வரி மற்றும் நிர்வாக இயக்குனர் வினோத்குமார் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குமரன் தங்க நகை மாளிகை திறந்து வைத்தார். திறப்பு விழா சலுகையாக தங்கம் பவுனுக்கு ரூபாய் 2500 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 20% தள்ளுபடியும் மற்றும் பெரும்பாலான வெள்ளிப் பொருட்களுக்கு செய்கூலி
உயிர்பலி சேதாரம் இல்லை. மேலும் இச்சலுகை மே 4ஆம் தேதி வரை மட்டுமே உள்ளது. அக்ஷய திருதியை என்பதால் திறப்பு விழா சலுகையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்க நகைகளை வாங்கி பயனடைந்துள்ளனர். வணக்கம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 51வது கிளை பாண்டிச்சேரி நகரத்தில் 2வது கிளையா திறந்திருக்கோம். இது திறப்பு விழா சலுகையா 2500 ரூபாய் பவர் ஆஃபர். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட பாலிசியே இன்றும் ஃபிக்ஸட் பிரைஸ், அது சரியான விலைங்கிறது தான் எங்களுடைய பாலிசி. அதே மாரி ஓப்பனிங்காக மட்டும் இது வாழ்வில் ஒரு முறை மட்டுமே தரக்கூடிய ஆஃபர். மக்கள் எல்லாரும் கண்டிப்பா பயன்பெற்றுக் கொள்ளணுங்கிறத இது தெரிவிச்சிருக்கோம். ஓகே, பவுனுக்கு 2500 ரூபாய் ஆஃபர் யாருமே கொடுக்குறது. அப்போது சில்வர் செய்கூலி சேதாரம் இல்லாமல் டைமண்டுக்கு 20% வரைக்கும் சோன் ரேட்ல ஆஃபர். இந்த மாதிரி கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவில் இருக்க எல்லா ஊர்களும் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து பிடிச்ச நிறைய எடுத்துக்கணும். அதுதான் 2500 முதல் நாள் இந்த ஆஃபர் கொடுக்கும். முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர் ஒரு நாள் 4 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது. 4 நாளைக்கு இருக்குது. கண்டிப்பாக வேணா வாங்க. நம்ம அக்ஷய திருதியைக்காக ஸ்பெஷலாக இன்னைக்கு வாங்கினா செல்வம் கூடுங்கிறது நம்பிக்கை. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் அருகில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் குடிமக்களுக்கும் போர்வை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள், மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் நலத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 5.73 கோடி செலவில் 8123 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும், போர்வை மற்றும் காலணி வழங்கும் நலத்திட்டத்தின் கீழ் ரூபாய் 4.12 கோடி செலவில் 1,22,236 பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகளும் இவ்விழாவில் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், சமூக நலத்துறை செயலர் சந்திரசேகரன் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள கைராசி மிக்க சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நாணயங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியில் விற்பனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியில் தங்க நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. ஒரு சவரன் தங்க நகைக்கு 2025 ரூபாயும், வெள்ளி பொருட்களுக்கு கிராமிற்கு 5 ரூபாய் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வைர நகைகளுக்கு ஒரு கேரட்டிற்கு 10,000 ரூபாய் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுவையில் புகழ்பெற்ற கைராசி மிக்க சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லரியில் அக்ஷய திருதியை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியில் நகைகளை புதுவை மட்டுமல்லாமல் தமிழக பகுதியான விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளை வாங்கி செல்கின்றனர். கண்டமங்கலம் பள்ளி புதுப்பட்டு தலைமை ஆசிரியர் செந்தாழை இசைக்குமாரின் 37 ஆண்டு கால கல்வி பணியை பாராட்டு விழா நடைபெற்றது. கண்டமங்கலம் ஒன்றியம் பள்ளி புதுப்பட்டு தலைமை ஆசிரியர் செந்தாழை இசைக்குமாரின் 37 ஆண்டு கால கல்வி பணிக்கு பெருமை சேர்த்த பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நலத்தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. 25 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் அர்ப்பணிப்புடன் தலைமை ஆசிரியராக செயல்பட்ட செந்தாழை இசைக்குமாரின் பணியை பாராட்டும் விதமாக கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் நெகிழ்ச்சியாக நிகழ்வை சிறப்பித்தனர். இவ்விழாவின் தொடக்கமாக பள்ளியின் உதவி ஆசிரியர் வெங்கடேசன் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் விழுப்புரம் உதவி கல்வி அலுவலர் ஆதிதிராவிடர் நலத்துறை கலியவர்தன், தெளிவான தன்னலமற்ற சேவையே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம், செந்தாழை போன்றோர் இளையோருக்கு பெரும் பாடமாக திகழ்கிறார் என்றும் அவரின் கல்வி சேவையை பாராட்டி வாழ்த்துரையாற்றினார். மேலும் விழாவில் பள்ளி புதுப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நதியா சுகேந்திரன், ஜெயச்சந்திரன், ராஜாராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரைகளை பகிர்ந்தனர். இவ்விழாவில் செந்தாழை இசைக்குமார் நன்றி கூறினார்.
புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள ராம் தங்கநகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நாணயத்திற்கு முற்றிலும் செய்கூலி சேதாரம் இன்றி விற்பனை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள ராம் தங்கநகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நாணயத்திற்கு செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசமாக விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத குறைந்த சேதாரத்தில் விற்பனை நடைபெற்று வருகிறது. தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேகமாக கவுண்டர்கள் துவங்கப்பட்டுள்ளது. தங்க நகை சேமிப்பு திட்டத்திற்காக தவணையும் இந்த கவுண்டரில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராம் தங்கநகை மாளிகையில் தங்கம், வைரம், வெள்ளி, பிளாட்டினம் என தனித்தனி பிரிவுகளில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு விதவிதமான கலெக்ஷன்களில் நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கைராசியும் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் ராம் தங்கநகை மாளிகையில் நகை வாங்கி பொதுமக்கள் எடுத்து செல்லலாம். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின் திறக்கப்பட இருந்த புதுச்சேரி பேருந்து நிலையம் நிர்வாக சிக்கல் காரணமாக மீண்டும் தடைப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் கடந்த 1990 கட்டப்பட்ட பேருந்து நிலையம் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 34 கோடி செலவில் 4.41 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. இப்பணி தடையின்றி விரைந்து முடிப்பதற்கு பேருந்து நிலையம் தற்காலிகமாக கடந்த ஜூன் மாதம் AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக பேருந்து நிலையம் போதிய அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கட்டுமான பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்ததால் ஜனவரி மாதம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களுடன் தள்ளி போனது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடந்த 21ஆம் தேதி சட்டசபையில் முதல்வரை சந்தித்து முறையிட்டார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பேருந்து நிலையத்தை வரும் 30ஆம் தேதி திறந்திடலாம் என கூறினார். அதனைத் தொடர்ந்து முதல்வரும் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டதைத் தொடர்ந்து திறப்பு விழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பேருந்து நிலையம் திறப்பு விழா தொடர்பாக கடந்த 25ஆம் தேதி உள்ளாட்சித்துறை சார்பில் ஆளுநருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது. இயக்குனர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திறப்பு விழாவிற்காக பேருந்து நிலையத்தில் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் கட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இரவு 7:30 மணி அளவில் பேருந்து நிலைய திறப்பு விழா கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பேருந்து நிலைய திறப்பு விழா மீண்டும் தள்ளிப்போனது. ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே உள்ள போட்டியால் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் வீணாகி வருவதோடு குண்டும் குழியுமான தற்காலிக பேருந்து நிலையத்தில் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வெள்ளையனூர் கொம்யூன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், வேளாண் துறை அமைச்சர் துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார், அமைச்சர் துணைவியார் பிரபாவதி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கினர். மேலும் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடிமரம் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு பூஜை செய்து கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் தார் சாலை அமைத்தல் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் உள்ள பெருமாள் நகர் மற்றும் ஜெயநகர் சாலைகளை தார் சாலையாக மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 46,30,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.
சின்ன இருசாம்பாளையம் வீரபத்திரன் வேட ஐயனார் ஆலயம் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் அடுத்த கடலூர் மாவட்டம் கிளிஞ்சிக்குப்பம் சின்ன இருசாம்பாளையம் கிராமத்தில் வீரபுத்திரன் வேட ஐயனார் மெய்யூரம்மன் ஆலயம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ வீரபுத்திரன் வேட ஐயனார் ஆலயத்தில் கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தனபூஜை, கலச பூஜை, மகா பூர்ணாகதி இவைகளை தொடர்ந்து கலச பூஜை செய்த நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு புனித கலச நீரை தெளித்து ஆலயம் கட்டும் பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பூமி பூஜை விழாவில் புதுவை மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் மருது, அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக செயலாளர் ராஜா, என்ஆர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் குமரகுரு, திமுக இளைஞரணி சிவசங்கரன், பாமக சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழு தலைவர் இளங்கோவன், செயலாளர் குணசேகரன், பொருளாளர் சுப்பிரமணியன் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி ஆலய சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளித்தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானை தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம் மற்றும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெள்ளித்தேரில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தம்பதியராய் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒதியம்பட்டு சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 233ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் 233ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, கணபதி ஹோமம், 108 சங்காபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், திருவாசகம் முற்றோதல், பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து அகவல் பாராயணம், திருவாசக திருமுறை ஓதல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதலும், தொடர்ந்து ஜீவபீடத்தில் அமைந்துள்ள மகானுக்கு பாலாபிஷேகம் மற்றும் புனித நீர் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குரு பூஜை விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருக்கனூர் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி தனபூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, நவக்கிரக பூஜை, ஹோமம் உட்பட 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ராஜகோபுரம், விநாயகர் கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயில், அய்யனார் கோயில், காளி கோயில் உள்ளிட்ட கோயில் விமானங்களுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கனூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். வீடூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் 6ஆம் நாள் உற்சவ விழா நடைபெற்றது.
திண்டிவனம் வீடு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் 6ஆம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து பக்தர்களால் சீர்வரிசை மற்றும் தாம்பல பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 6ஆம் நாள் விழா உபயதாரர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.